ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அது சரியாக ரீச் ஆகலை. அதனால ஒரு வீடியோ மட்டும் 1 வீக் ஆகிடுச்சு போட்டு. ஆனால் அது வந்து 1Kக்கு மேலே தாண்டிடுச்சு. ஒரு வீடியோ தான் ரீச் ஆகலை. பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவும் அம்மாவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் எங்கள் தங்கச்சி வந்து அலப்பற வீடியோலாம் போட்டுருந்தா. 2 வீடியோ தான் எடுத்து போட்டால் நல்லா ரீச் ஆச்சு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா போயிருக்கும். அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சரியான முழு ஒத்துழைப்பு கிடைக்கல. அதனால வந்து எங்கிட்ட எதுனா ஒரு வீடியோ போடலாம், நல்லா ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும், யாருமே பண்ணாத மாதிரி இருக்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அந்த மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டால் சரி வா அப்போ எங்கள் யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா ரோட்டு கடையா ரெஸ்டாரண்ட்டா. உங்களோட முழு லவ் அண்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு தாங்க. அப்போ தான் எங்களோட யூடியூப் சேனல் வீடியோலாம் ரீச் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம். முழு லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா ரோட்டு கடைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். என்ன ஃபுட்டு ட்ரை பண்ணுறோன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ஃபுட்டு ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட்டுலே ஸ்பெஷல் அதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த வேர்ல்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதை தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சஸ்பென்ஸ் தேவையில்ல, சொல்லிடுறோம். பார்த்திங்கன்னா பிரியாணி தான். பிரியாணியும் சிக்கன் 65 ஏன்னா ஸ்டார்டிங்னால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே என்ன லொக்கேஷன் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். நான் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் நர்சிங் முடிச்சிருக்கேன். என்னோடய தங்கச்சி வந்து நான் வந்து செகண்ட் இயர் முடிச்சு லீவில் இருக்கேன். ஃபைனல் இயர் போகிறேன் காலேஜ். இப்போ வந்து கடைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாகிடுச்சு. அவங்க ஆஃப்டர்நூன் வந்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ஆஃப்டர்நூன் போக முடியல. நைட்டில் போயிட்டு சரி பிரியாணி தேடலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. சரி பிரியாணி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பிரியாணி ரோட்டு கடையில் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலையே ரவுண்ட் அடிச்சாச்சு, ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து இந்த மலைச்சித்திர பிளேஸ் தாண்டி போயிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்பி பாவா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா போய் உட்காந்து ஆர்டர் பண்ணோம். பார்த்திங்கன்னா அங்கே பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஆரம்பமே இவ்வளோ சொதப்பலாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தோம். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே பிரியாணி இல்லைன்னாங்க. சரி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டோம். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன். என் தங்கச்சி வந்து ரோட்டு கடையில் வாங்கினதால அவளுக்கு ஒரு ப்ரைஸும், எனக்கு ஜிஎஸ்டி பில்லெல்லாம் போட்டு ஆன்லைனில் வந்து அது ஒரு ப்ரைஸ். அதனால நான் வந்து ரோட்டு கடை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அவளுக்கு ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டேன். என்னோடய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அவளோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு நான் பார்த்தேன். அவள் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வேணாம், எனக்கு ரெஸ்டாரண்ட்டு, நீ ரோட்டு கடையை எனக்கு கொடுத்துரு, எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சொல்ல வராது, நீனே சொல்லிக்கோ அப்படிலாம் சொன்னான். ஏன் சொல்ல வராதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. பில் வந்தோடனே தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா மட்டும் வர டைமில் செம்ம மழை. நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதே வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் பிடிக்குமா, ரோட்டு கடை பிடிக்குமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா, இல்லை வேறு எதுனா ஃபுட்டு பிடிக்கும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரோட்டு கடையா ரெஸ்டாரண்ட்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு 100% மேலே கொடுங்க. அப்போ தான் எங்களுக்குனால இன்னும் யூடியூப் சேனல் ரீச் பண்ணி ஒரு வழியாக போக முடியும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். முழு ஒத்துழைப்பு தாங்க. தேங்க்யூ. ரோட்டு கடை பிரியாணி கடைக்கு வந்தாச்சு. சரி உள்ளே போகலான்னு சொல்லி போயிட்டோம். அந்த அண்ணன்ட்ட போய் பிரியாணி இருக்கான்னு சொல்லி கேட்டோம். இருக்குமான்னு சொன்னார். சரி அவரும் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம கூட்டம் ரோட்டு கடையில் இருக்கவே முடியல. அந்த அண்ணன் முதல்ல ஒரு சின்ன பீஸாக எடுத்து போட்டார். என்ன நினச்சா தெரில, அதை எடுத்து போட்டு நல்லா பெரிய பீஸாக லெக் பீஸாக ஒன்று போட்டு கொடுத்தாரு. எக்கு, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் வச்சு கொடுத்தாரு. பிரியாணி பார்க்க நல்லா சூப்பராக கிரிப்ஸியாக இருந்துச்சு. செம்ம கூட்டம், நிற்க வைக்கும் இடம் இல்லை. நைட் டைம் தான், ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி பிரியாணி கூட வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த அண்ணன் கட்டி கொடுத்தாரு. நாங்கள் இந்த கடைக்கு வெளில வந்ததே இல்லை. ஒரு சாக்லேட் வாங்கினா கூட எங்கள் அப்பா தான் வந்து கொடுப்பாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி வெளிலலாம் வந்து வாங்குகிறோம். ஒரு மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கலாமான்னு சொல்லி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அங்கேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் போய் தொப்பி வைப்ப பிரியாணி தான். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கடை தான் இதுவும். சரி உள்ளே போயிட்டோம். சரி உள்ளே போய் பிரியாணிலாம் போய் பார்க்கலாம், மெனு கார்டில் என்னென்ன இல்லைன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்து எங்கள் அக்கா உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
அந்த அண்ணன் அப்படியே எங்களே பார்க்குறாங்க. அந்த அண்ணன் வந்து நாங்கள் எதுவும் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்லி தண்ணிலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இல்லை நாங்கள் சாப்பிட வரல, பார்சல் தான் வாங்க வந்திருக்கோம்னு சொன்னோன்னே சரிம்மான்னு சொல்லிட்டாரு அந்த அண்ணனும். நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். எல்லாம் எங்கள் அக்கா பார்த்துட்டே இருந்தாங்க மெனு கார்டில் என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. சரி அந்த அண்ணன்ட்ட போய் நாங்கள் கேட்டாக்கா இல்லைம்மா பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது பிரியாணி இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லி எங்கள் அக்கா சொன்னாங்க. சரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி சரி சிக்கன் 65 வாங்கலான்னு சொல்லி ஒரு சிக்கன் 65 கடைக்கு வந்தாச்சு. அந்த அண்ணன்ட்ட சரி உங்கள் ஃபேஸ்லாம் காமிங்கண்ணா நாங்கள் யூடியூப்பில் போடுறோன்னு சொன்னோன்னே இல்லைம்மா எங்கள் ஃபேஸ்லாம் காமிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அண்ணன். சரின்னு சொல்லி அவர் சிக்கன் பக்கோடா போடுறோன்னு சொல்லி குலுக்கி அவர் கையை குலுக்குறாரு அவர் உடம்பு ஃபுல்லாக குலுக்கி பார்க்கவே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அந்த அண்ணனும் சிக்கன் பவுடர்லாம் நல்லா போட்டு கொடுத்தாரு. நல்லா பெப்பர்லாம் தூவி ஆனியன்லாம் நல்லா வச்சு கொடுங்கன்னு சொன்னோம். அந்த அண்ணனும் சரிம்மான்னு சொல்லி நல்லா கிரிப்ஸாக சிக்கன் பக்கோடா போட்டு கொடுத்தாரு. ரோட்டுக்கல்ல வாங்கினாலும் செம்ம சூப்பராக வாசனை அப்போயே மணக்கிச்சு சாப்பிடும் போல் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சிக்கன் பக்கோடா வாங்கி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கேருந்து வர வழியில் அப்படியே நல்லா எங்கள் அக்கா கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த அண்ணனும் எல்லாமே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. அங்கேருந்து நல்லா அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 100 கிராம் சிக்கன் பவுடர் 40 ரூபா ஆச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ரோட்டு கடை சிக்கன் 65 எடுத்திருக்கேன். நான் வந்து ரெஸ்டாரண்ட் பிரியாணி அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்து சிக்கன் 65 பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா சேமன் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சேமன் ஃபுட்டு தான், எந்த சேமன் ஃபுட்டு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பிரியாணி வெறும் சேமன் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சேமன் ஃபுட்டு தான், எந்த சேமன் ஃபுட்டு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பிரியாணி ரோட்டு கடை பிரியாணி எவ்வளோ ப்ரைஸ் வச்சு இந்த ப்ரைஸ் வந்து பிரியாணி வந்து 130, சிக்கன் 60 வந்து 40 ருபீஸ். இது 220 ஆச்சு பிரியாணி. அதுக்கப்புறம் சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா 178 சம்திங். நான் 180 சென்ட் பண்ணேன். ஜிபே தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில்லெல்லாம் போட்டு எல்லாத்துக்குமே சேர்ந்து அதனால நான் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். எந்த பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ரோட்டு கடை தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் ரோட்டு கடை வந்து எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போயும் ரோட்டு கடை தான் சூஸ் பண்ணேன். எந்த பார்த்தீங்கன்னா 200 தான் ஆச்சு. ஜிஎஸ்டி பில்லோடு சேர்த்து 220 ருபீஸ் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் தான் சிக்கன் 65. ஜிஎஸ்டி பில் அப்புறம் ட்ராக் எல்லாமே என்னென்னமோ சம்திங் போட்டு 178 ஆச்சு. நான் 180 ருபீஸ் அனுப்பிச்சேன். ரொம்ப மழையிலே நனைஞ்சிருந்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஓகே அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சம்திங் சாரி அண்ணா. பார்க்கலாம் சார் வாங்க. என்னோட ரோட்டு கடை பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பிரியாணி பார்க்கும் போதே செம்ம கிரிப்ஸியாக இருக்குது. சிக்கன் 65 வந்து அப்படியே வாசனை தூக்குது. ரோட்டு கடைனாலே ஒரு ஸ்பெஷல் தான் போல். பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கிரிப்ஸியாக வந்துருக்கு. நான் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு தங்கச்சிதான் இன்னும் சேம் மாதிரி தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பேக் தான் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா துணி பேக் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து கேரி பேக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வேறு. ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் பச்சடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருந்தது. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை பிரியாணி. பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா நல்லா இருக்குமா பிரியாணிக்கு, இல்லை வந்து கத்திரிக்காய் பச்சடி நல்லா இருக்குமா, எது காம்பினேஷன் நல்லா இருக்கும் பிரியாணி சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். திருவண்ணாமலையில் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு மெசேஜ் சொல்லலாம். திருவண்ணாமலையில் ஒரு பெஸ்ட்டு பிரியாணி கடை. தொப்பி பாப்பா தான் திருவண்ணாமலை எனக்கும் பார்த்தீங்கன்னா தொப்பி பாப்பா ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டு பிரியாணி ஃபுட்டு
இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு ஆர்டர் போட்டிருக்கோம். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலையில் எந்த ஃபுட்டு நசிக்கு நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட்? தொப்பி வாப்பா ரெஸ்டாரண்ட் தான் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம் டெக்கரேஷனாக செம்மையாக இருக்கும், ஃபுட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனாக மனசுக்கு கவர்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங்கோடு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோ சரி ஹோட்டலோ சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட் அவங்க ப்ராப்ளம் இருந்தது இதை ரெஸ்டாரண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டு கடை ஃபுட்டு தான் ரொம்ப எனக்கு எப்போவுமே வந்து ரோட்டு கடை தான் பிடிக்கும். அதனால தான் நான் ரோட்டு கடையே சூஸ் பண்ணேன். அப்போ பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு பிடிச்சது வந்து ரோட்டு கடை தான். அதனால தான் நான் ரோட்டு கடை வந்து யாருக்கெல்லாம் சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ நான் ட்ரை பண்ண உங்களுக்கு ரோட்டு கடை பிடிக்குமா ரெஸ்டாரண்ட் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபுட்டு சாப்பிட போகலாமா? போகலாம் வாங்க, நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள. மசாலாலாம் செம்ம கிரிப்ஸாக இருக்கும். நசீப் எனக்கா எக் வச்சுருக்காங்க. நசீப் எனக்கும் எக் இருக்குது. இருக்கா? எனக்கு லெக் பீஸ்லாம் வந்துருக்கு. எனக்கு எக் இருக்கு. எக்கு உள்ளே இருக்கு போல், எடுக்கவே முடியல, கீழே எல்லாம் விழுது. இது வரைக்கும் என்னோட எக்கு கண்டுபிடிச்சேன். எனக்கு இந்த தொண்டே பிடிக்காது. எப்படி எக்கு கண்டுபிடிச்சிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட லெக் பீஸை. உனக்கு லெக் பீஸ் வந்திருக்கா? என்ன பீஸ் கொடுத்துருக்காங்களா? எனக்கு லெக் பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். அதுதான் தெரியுது. ஆனால் என்னன்னா உள்ளே இருக்கு, எடுக்க முடியல. எப்படியும் வழியாக எடுத்துட்டேன். என்னோட லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கு. லெக் பீஸ் வந்திருக்கு நசீப். என்னோட சிக்கன் 65 ரோட்டு கடை ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட ரெஸ்டாரண்ட் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கு. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்ம வேறு லெவல். உங்களுக்கு என்ன பார்க்க அப்படி தெரியல. நல்லாவே இல்லை, பரவாயில்ல, செம்ம சூப்பராக இருக்கு. செம்ம வேற லெவலில் இருக்கு பிரியாணி. ரோட்டு கடை பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சிக்கன் 65 வேற லெவலில் இருக்கு. என்னோட ஆனியன் ரைத்தால வெறும் ஆனியன் தான் இருக்கு. இதுல இருந்து மாங்காய் கேர்டே இல்லை. ஐயோ மாங்காய் ரைத்தால வெறும் ஆனியன் தான் இருக்கு. இதுல இருந்து மாங்காய் கேர்டே இல்லை. ஐயோ மாங்காய் இல்லை, அது வெள்ளரி பிஞ்சு போல இருக்கு. ஆனியன் ரைத்தாவே நல்லாவே இல்லை. வெறும் பிரியாணியே அப்படியே செம்மையாக சூப்பராக இருக்குது. அப்படியே இறங்குது பிரியாணியை சாப்பிட செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் எப்போவுமே வேணும் எங்களோட சேனல் ரீச் பண்ணுறதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பண்ணுங்க. ரோட்டு கடை பிடிக்குமா, ரெஸ்டாரண்ட் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த சேலஞ்ச் என்னவா எடுத்துக்கலாம், என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு
திருப்தியே இல்லை, பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இல்லை. என்னோட பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு எங்கள் வீட்டில் செய்கிற ஃபுட்டே நல்லா இருக்கும் போல இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் சரியில்லையா இல்லை நான் தேர்ந்தெடுத்த ஃபுட்டு சரியில்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பிரியாணினால எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன அது ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என் தங்கச்சி சாப்பிட்ற பிரியாணி பார்த்தா சூப்பராக தெரியுது. வாங்கவே கொஞ்சம் வீடியோ எடுத்து முடிச்சோடனே கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம்னு இருக்கேன். நான் தரவே மாட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோ என்ன போடணுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.